ஓகே. இன்னைக்கு கிளாஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டர் ஃப்ளோ, பிரைஸ் ஆக்ஷன் காம்போ வரைக்கும் நேத்து பார்த்துட்டோம். ஒண்ணும் இல்ல. அந்த ஆர்டர் ஃப்ளோல வர அந்த கேண்டில் டெல்டா, அந்த டைவர்ஜென்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதுலயே ஆர்டர் ஃப்ளோ சார்ட்ல போயிட்டு நீங்க வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் அண்ட் சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ் ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாம் வரைஞ்சுக்குங்க. ஸோ நேத்து சொன்ன மாதிரி அது ரெண்டும் வரைஞ்சிட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டா அந்த டெல்டாவை பார்த்துட்டு நீங்க என்ட்ரி கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு இது நேத்து நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் பேசிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். மார்க்கெட் ப்ரொஃபைல் மெத்தட்ஸ் முடிஞ்ச அளவு இந்த டாபிக் வந்து இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு டாபிக்குமே, இது ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ரொம்ப சின்னதுதான். ஸோ செகண்ட் டாபிக்கும் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம போலாம். இப்போ வந்துட்டு கோ சார்ட்டிங் போய்க்குவோம். இப்போ வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டியில போய் பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியில இங்க புதுசா வந்து போடுவோம். பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ எங்க போய் சாரி மார்க்கெட் ப்ரொஃபைல் எங்க போய் செட் பண்ணோம்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல்ங்கிறது ஒரு பெரிய தனி டாபிக். அதை மட்டும் வச்சுட்டுமே எதுவுமே இல்லாம நீங்க ஆர்டர் ஃப்ளோ கூட இல்லாம நீங்க அதை மட்டும் வச்சுட்டுமே ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த டாபிக் ஃபுல்லா வந்து கத்துக்க போறது கிடையாது. ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக். அந்த கோர்ஸ் மட்டுமே நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு 40,000 இருந்து 50,000ல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க வெளியே நிறைய இடத்துல. அதை நீங்க லேர்ன் பண்ணணும்னா நீங்க அதை மட்டுமே வச்சு ட்ரெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம மெயினா பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் பேசி ஆர்டர் ஃப்ளோ வச்சு தான் ட்ரேட் பண்ணுவோம். மார்க்கெட் ப்ரொஃபைல சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. வாய்ஸ் கிளியர் இல்லை ப்ரோ. வாய்ஸ் கிளியரா இல்லைங்களா? இப்போ ஆடியோ வீடியோ ஆஃப் பண்ணியா? இப்போ கிளியரா பிரேக் ஆகுதா? நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ ஓகேங்களா? ஓகே. ஓகே நம்ம வந்து இது பண்ணிக்குவோம், ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். எதுவும் கேட்கல ப்ரோ. ஏதோ கேக்குதா? எல்லாருமே மியூட்ல தான் ப்ரோ இருக்காங்க. எதுவும் கேட்கலீங்களா? கேக்குதா? எனக்குலாம் நல்லா தான் கிளியரா தான் வருது. கேக்குது ப்ரோ. உங்களுடைய நெட்வொர்க் செக் பண்ணி பாருங்க வேலு ப்ரோ. ஒரு டைம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இதுல இந்த சார்ட்ல ஃபர்ஸ்ட் போய்க்குங்க. போயிட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு நார்மல் சார்ட் தான் வரும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி போட்டு வச்சங்காட்டி எனக்கு கசகசான்னு வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இங்க வந்துட்டு என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம டெலிட் பண்ணிக்குவோம். போயிட்டு இந்த டிராயிங்ஸ்ல delete all objects வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா 30 மினிட்ஸ்ல போட்டுக்கணும். மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்பவுமே வந்து 30 மினிட்ஸ்ல வந்து பார்ப்பாங்க. 30 மினிட்ஸ்ல கேண்டில்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெடி இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸ்டெடி இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னு போட்டீங்கன்னா டிக்குன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இங்க சீதா போய் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்துடும். ஓகேங்களா? ஒரு டேக்கு வந்துட்டு இது வந்துருதுங்களா? இப்போ நேத்தோட மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒன் டேக்கு வந்துட்டு உங்களுக்கு இப்படி வந்துட்டு வந்துடும். இப்போ ஜூம் பண்ணிக்கிறோம். சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமாங்க சார்? இல்லைன்னா காமன் சார், நான் வாட்ஸ்அப்பையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கணும். ப்ரோ நீங்க வேலு ப்ரோ நீங்க வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வாங்க. எல்லாத்துக்கும் கிளியரா தான் இருக்கு. உங்களுக்கு மட்டும்தான் வந்து இதா இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ இதுல என்னன்னா உங்களுக்கு ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேண்டில் கூட ஹைட் பண்ணிக்கலாம். கேண்டிலே இதில் தேவையில்லை. கேண்டில் வந்துட்டு ஹைட் பண்ணிட்டோம். 30 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். நீங்க வந்துட்டு இந்த ஸ்டடியில போயிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரை பண்ணீங்கன்னா டிக்குன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா?
டிக்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள வந்துக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இங்க ஏபிசிடி வந்து எம் வரைக்கும் இருக்குங்களா, எல் அண்டு எம் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு, எல் அண்ட் எம். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல். உங்களுக்கு 2 ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு இப்படி தனித்தனியா உங்களுக்கு பிரிச்சு இருக்கும் பார்த்தீங்கன்னா. இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு சொல்றீங்க ப்ரோ, வீடியோ ஆடியோ ஃபுல்லாவா ஸ்டக் ஆயிடுச்சு ப்ரோ. என்ன ப்ரோ, வீடியோ உங்களுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணுங்க ப்ரோ. அதான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி இப்பதான் ஜாயின் பண்ணேன். சரி, நம்ம வீடியோ ரெக்கார்டிங்ல போடுவோம் பாருங்க. இது என்னது, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேங்க் நிஃப்டில போய்க்குங்க, 30 மினிட்ஸ் வச்சுக்குங்க. வச்சுட்டு ஸ்டடியில போயிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் போய்க்குங்க. ஸோ இதில் மார்க்கெட் ப்ரொஃபைல் டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும், மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் இந்த மாதிரி டெய்லிக்கு வந்துடும். வந்துருச்சுங்களா? இப்போ கீழே ஸோ இந்த மாதிரி. அப்புறம் இதில் ஏபிசிடின்னு சொல்லி உங்களுக்கு இதில் கேண்டில்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. ஏ டு எம் வரைக்கும் இருக்கும், எல்எம் வரைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இது இப்படி வராது, நான் செட்டிங் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரீசெட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வரும்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நார்மலாக. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைல்னு கொடுக்கும்போதே வெறும் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இங்கே இப்படி ஒரு பெல் மாதிரி இப்படி ஒரு இந்த ஷேப்ல வந்திருக்கும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இங்க போய் ஸ்டடியில போயிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் டிக்கு செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்துட்டு இங்க செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, செட்டிங்ஸ்ல போயிட்டு இதுல செட்டிங்ஸ் எப்படி பண்றதுன்னு பாத்துக்கங்க. உள்ள போனோடனே சென்சான் ஆட்டோன்னு இருக்குங்களா, ஆட்டோவே விட்டுட்டு பாக்ஸ் தீம் டியூஓ கலர் இருக்கு இல்லையா, டியூஓ கலர் இல்லைன்னா டியூஓ கலர் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா டிபிஓ கவுண்ட் ஆன் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் பிபிஓசி வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அண்டு சிங்கிள் பிரிண்ட் இருக்கு இல்லைங்களா, சிங்கிள் பிரிண்ட் இதை ஆன் பண்ணிக்கங்க. சிங்கிள் பிரிண்ட் ஆன் பண்ணிட்டீங்களா? ஸோ அண்டு கீழே வந்தீங்கன்னா சா அப்படின்னு சொல்லியிருக்குங்களா, சாரி இங்க இல்லை, உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா காம்போசிட் ஸ்பிளிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸ்பிளிட்னு இருக்கு இல்லைங்களா, இங்க டிபிஓ கவுண்ட் கீழே இந்த ஸ்பிளிட்டையும் ஆன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸ்பிளிட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்துட்டு இந்த மாதிரி தனியாக வந்துடும். ஸோ இது செட்டிங்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பிளிட் ஆன் பண்ணிக்கணும், டிபிஓ கவுண்ட் ஆன் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வேல்யூ ஏரியாவில் 68 போட்டுக்குங்க, 70 நிற்கிறது. ஓகேங்களா? வேல்யூ ஏரியாவில் 68 போட்டு ஸ்பிளிட்டு டிபிஓ கவுண்ட் போட்டுக்குங்க. கீழே வந்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் பிஓசின்னு ஒன்று இருக்குங்களா, அது உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணுமோ அதை வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணி உங்களுக்கு மஞ்சள் கலர் வேணும்னா மஞ்சள் கலரு. ஸோ செலக்ட் பண்ணிட்டு நீங்க டார்க்கா கொஞ்சம் வேணா டார்க்கா வச்சுக்கலாம். இங்க வருதுங்களா இங்க லைனு, டார்க்கா வச்சுட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் பிபிஓசி வந்துட்டு அதே மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இனிஷியல் ரேஞ்ச் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் செட்டிங். ஸோ இந்த செட்டிங்ஸை செலக்ட் பண்ணிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு செட்டிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆயிடும், ஸ்பிளிட் ப்ரொஃபைல். ஓகேங்களா? சார் ஒரு டைம் இது பண்ண முடியாது சார், வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு இது பண்ணுங்க. ஒரு செட்டிங்ஸை மட்டுமே வந்துட்டு கிளாஸ் ஃபுல்லா 1 hour நம்ம எடுக்க முடியாது சார். நீங்க மறுபடியும் வீடியோஸ் மறுபடியும் போட்டு பார்த்துக்குங்க. ஸோ இப்போ செட்டிங்ஸ் மட்டுமே 1 hour எடுத்துட்டோம்னா வந்துட்டு நம்ம அப்புறம் இதெல்லாம் பார்க்க வேணாமா சார்? சிம்பிள் தான். நீங்க வீடியோவில் போய் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போய் பார்த்துக்கலாம். அது ஒரு டைம் சொன்னா 4 டைம் அதில் நீங்க ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் சொன்னதே 2 டைம் சொல்லிட்டேன், இப்போ 3 டைம் சொல்லியிருக்கேன் நான் இதில்.
இப்போ வந்துட்டு செட்டிங்ஸில் வந்துட்டு உங்களுக்கு காம்போசிட் ப்ரொஃபைல் வந்து வரும். ஸ்பிளிட் ப்ரொஃபைல் அண்டு காம்போசிட் ப்ரொஃபைல், ஸ்பிளிட் டைப்பு, லாஸ்ட் ப்ரொஃபைல். ஓகே, லாஸ்ட் ப்ரொஃபைல் மட்டும் நம்ம கொடுத்துட்டோம். சரி, இப்போ இங்கே 2 ப்ரொஃபைல் வந்து வந்திருக்கு. இது வந்து ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. ஏபிசிடி இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்துட்டு காம்போசிட் ப்ரொஃபைல், இது வந்துட்டு ஸ்பிளிட் ப்ரொஃபைல். சரி, இப்படி ஸ்பிளிட் ஆகி வந்திருக்கு. இது வந்து காம்போசிட்டா ஒன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது என்ன கான்செப்ட்னா, உங்களுக்கு ஒரு 30 மினிட்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் ஏன்னு இருக்கிறதெல்லாம் இங்க இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து பி வந்து இங்க இருக்கு, சி இங்க இருக்கு, இங்க இருந்து இது வரைக்கும் மூவ் ஆயிருக்கு, டி வந்து இங்க இருந்து இது வரைக்கும் மூவ் ஆயிருக்கு, இ வந்து இங்க இருந்து இது வரைக்கும் மூவ் ஆயிருக்கு, எஃப் வந்து இப்படி மூவ் ஆயிருக்கு, உங்களுக்கு ஜி இது எஃப், ஜிஹெச், ஐ, ஜே, கே, எல். ஸோ இதை வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கிளியரா தெரியுங்களா? இப்போ வந்து நான் மறுபடியும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏ, பி, உங்களுக்கு சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம். உங்களுக்கு நான் வந்து இத்தனை 30 மினிட்ஸ்ல இப்படி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு மார்க்கெட்டு அப்படின்னு தான் வந்து இங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு இதை வந்துட்டு என்னன்னா, உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குமோ அப்படிதான் வந்துட்டு இந்த ஏபிசிடி வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். இந்த ஏபிசிடியில என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இதை வந்து நான் கேண்டில்ல மாத்திரம் பாருங்க, உங்களுக்கு சேமா இருக்கும். கேண்டில்ஸ் வந்து மாத்திட்டேன் நான். இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கேண்டில் இங்க மூவ்மெண்ட் ஆயிருக்குங்களா, சேமா இருக்குங்களா? ஸோ 30 மினிட்ஸ் கேண்டிலோட மூவ்மெண்ட்டை தான் வந்துட்டு இங்க சேமா இப்படி நாங்கள் போட்டது இதுவும் சேமா இருக்கும். உங்களுக்கு அவங்க ஏபிசிடியில வந்துட்டு மாத்திருக்காங்க. இந்த ஏபிசிடி அப்படிங்கறதெல்லாம் என்னன்னா டிபிஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னது? டிபிஓ, டைம் பிரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிபிஓ நோட் பண்ணிக்கங்க. ஆப்பர்ச்சுனிட்டி, டைம் பிரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏ டு எம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிபிஓ வந்துட்டு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் மூவ்மெண்ட்டை குறிக்குது. ஏடிபிஓ அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 9:15 to 9:45 AM. பிடிபிஓ அப்படின்னா 9:45 to 10:15 AM. நோட் பண்றீங்களா? ஸோ உங்களுக்கு சிடிபிஓனா எவ்வளவு இருக்கும்? பூபாலன் சொல்லுங்க. சிடிபிஓ அப்படின்னா 10:15 to ஏ வந்து 9:15 to 9:45, பி வந்து 9:45 to 10:15, சி வந்துட்டு 10:15 to 10:45. கரெக்ட். அதே வந்துட்டு சி, டி, இ, எஃப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸ் எத்தனை ஹவர்ஸ் வருது? டோட்டலா 13 டிபிஓ வரும். அதாவது 13 to half an hour வரும். ஓகேங்களா? மார்க்கெட் ஹவர்ஸ் ஃபுல்லா 13 டிபிஓனா எம் வரைக்கும் வரும். எம் வந்து அப்படின்னு என்னன்னு சொல்லுங்க. எம் வந்து எவ்வளவுல இருந்து எவ்வளவு வரும்? எம் வந்துட்டு உங்களுக்கு 245 to sorry அப்படியே 3 பார்த்துட்டு bro. ஆமா 3 to 3:30. 3 to 3:30 வந்து உங்களுக்கு எம் வரைக்கும் வரும். புரிஞ்சுதுங்களா இந்த கான்செப்ட்? ஏல இருந்து உங்களுக்கு எம் வரைக்கும் ப்ரொஃபைல் இருக்கும், டிபிஓஸ் இருக்கும். இதையெல்லாம் நம்ம டிபிஓன்னு சொல்லி சொல்லுவோம். வெறும் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்துட்டு கோ சார்ட்டிங்கோட நிஞ்சா ட்ரேடர்ல போனீங்கன்னா நிறைய டெக்னிக் இருக்குது மார்க்கெட் ப்ரொஃபைல. நானே நிஞ்சா ட்ரேடர்ல மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சுட்டா வந்து நான் அதெல்லாம் கரெக்டா வந்து டார்கெட் எல்லாம் செட் பண்ணுவேன். ஸோ இப்போ வேற வழி இல்லாம நான் வந்து ஒர்க் போறங்காட்டி மொபைல் தான் யூஸ் பண்ண முடியறங்காட்டி கோ சார்ட்டிங் வந்திருக்கேன். ஒருவேளை வந்து சிஸ்டம்லாம் வச்சு இதுலயே போடுற மாதிரி இருந்தா நிஞ்சா ட்ரேடர் தான் யூஸ் பண்ணுவேன். நிஞ்சா ட்ரேடர்ல போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வரும். ஒரு பெரிய கோர்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ அதே இதை பார்த்துட்டீங்கன்னா நீங்க கேண்டில்ஸ் ஆர்டர் ஃப்ளோ கூட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இதுனா டாபிக்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் உங்களுக்கு
ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இப்போ டிபிஓனா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். டைம் பிரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. எந்த டைம்ல உங்களுக்கு அதிகமா ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நமக்கு காமிக்கும். எந்த டைம்ல, அதாவது டைமிங் நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்களா. நம்மளுக்கு வால்யூம் ப்ரொஃபைல்ல எந்த பிரைஸ்ல அப்படின்னு சொல்லி காமிக்கும். கீழே இருக்கிற வால்யூம் வந்துட்டு எந்த இதுன்னு சொல்லி காமிக்கும். உங்களுக்கு எந்த டைம்லையும் சொல்லி டிபிஓ காமிக்கும். இப்போ வந்துட்டு இதை ஆன் பண்ணிக்கிறோம். நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல கேண்டில்ஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரொஃபைல் வந்து இருக்கு. ஒவ்வொரு விதமான ப்ரொஃபைல் வந்து இருக்குது. நிறைய ப்ரொஃபைல் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். அதனால அதெல்லாம் வேண்டாம். இது வந்து பி ப்ரொஃபைலு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பி ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து டவுன் ட்ரெண்ட் குறிக்குது. இது வந்துட்டு பி ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நார்மல் டே அப்படின்னு நார்மல் டே ப்ரொஃபைல்னு சொல்லி சொல்லுவாங்க. நார்மல் டேல கிரியேட் ஆகிற ஒரு ப்ரொஃபைல்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. டாபிக்குள்ள வந்து நம்ம டீப்பா போனோம்னா வந்துட்டு இது ஒரு தனி கோர்ஸே வந்து ஒரு பெரிய டாபிக். ஸோ நம்ம தேவையான வந்து இதுக்கு நம்ம ஆர்டர் ஃப்ளோ பிரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ்க்கு இதுல என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் பார்க்க போறோம். ஓகேங்களா. அதனால சிம்பிளா வந்து இந்த இதுல நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்றேன். ஸோ அதனால இந்த டாபிக் ஃபுல்லா நம்ம எடுக்க போறது கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏ டு எம் வரைக்கும் நம்ம ப்ரொஃபைல் பார்த்துட்டோமா. இப்போ ஏ வந்து இங்கிருந்து இது வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு, இந்த பிரைஸ்ல இந்த பிரைஸ் வரைக்கும். பி வந்து இங்கிருந்து இது வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு, சி வந்து இங்கிருந்து இது வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு, டி இங்கிருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ட்ரேட் ஆயிருக்கு. இப்போ இங்க ஓன்னு சொல்லி ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வரும். ஓன்னு சொல்லி இங்க வந்திருக்குங்களா, அங்க ஒன்று வந்திருக்கும். இதுதான் ஓப்பன், மார்க்கெட் ஓப்பன் ஆன பிரைஸ். அண்டு ஏஸ்ன்னு சொல்லி முடிஞ்சிருக்கும், அது வந்து க்ளோஸ் ஆன பிரைஸ். இதில் வந்து நம்ம பார்த்துட்டோம். இங்க வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓ அண்டு எஸ், இது ரெண்டும் நமக்கு முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கு ரெண்டு இந்த இடம் மட்டும் ப்ளூ கலர்ல இருக்கிற இடம் மட்டும் தனியா உங்களுக்கு தெரியும். வேல்யூ ஏரியா, நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன்லையும் பார்த்தோம் இல்லைங்களா. இதுதான் வந்துட்டு வேல்யூ ஏரியான்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுலதான் வந்துட்டு பிரைஸ் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்குது பாத்தீங்களா. நம்ம அதுலயும் வந்துட்டு பார்த்துருப்போம். வேல்யூ ஏரியானா பிரைஸ் எங்க அதிகமா மார்க்கெட் வந்து சரி சஸ்டெயின் பண்ணிக்குது அப்படிங்கிறதோ அதுதான் வந்துட்டு வேல்யூ ஏரியா. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலையும் நம்ம பார்க்குறோம், ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் பார்த்தோம், வேல்யூ ஏரியா வால்யூம் ப்ரொஃபைலையுமே. இதுதான் வந்துட்டு நமக்கு வேல்யூ ஏரியா. நோட் பண்ணிக்கங்க. இது வந்து வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, உங்களுக்கு இது வந்து வேல்யூ ஏரியா. ஸோ ஓகேங்களா. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு வேல்யூ ஏரியா. அதை வந்து தனியாக உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. 41,094, 41,780. அண்டு இங்க ஒரு எல்லோ லைன் வருது இல்லைங்களா, இது என்னதுன்னா டிபிஓ, சாரி பிஓசி. பிஓசி எங்க கேள்விப்பட்டிருக்கோம், நாம ஆர்டர் ஃப்ளோலையும் கேள்விப்பட்டிருக்கோம், வால்யூம் ப்ரொஃபைலையும் கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாம் தனித்தனி இது உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் பிஓசி. இது வந்துட்டு உங்களுக்கு பிரைஸ் ஆஃப் கண்ட்ரோல். இதுல வந்துட்டு நம்ம பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்தோமா, இது வந்து பிரைஸ் ஆஃப் கண்ட்ரோல். பிஓசின்னு என்னது, பிரைஸ் ஆஃப் கண்ட்ரோல். இது என்ன எப்படி ஒர்க் ஆகும்னா, இதுதான் உங்களுக்கு அதுல வால்யூம் ப்ரொஃபைல் ஒர்க் ஆன மாதிரி மேக்னெட் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ பிஓசி மூவ்மெண்ட்டை வச்சு தான் வந்து நம்மளுடைய மார்க்கெட் டைரக்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், ஆர்டர் ஃப்ளோ அண்டு பிரைஸ் ஆக்ஷன்ல வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னா டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ண போறோம். ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான ட்ரெண்டா உங்களுக்கு வீக்கர் ட்ரெண்டா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா. நம்மளுக்கு இவ்வளவு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண போறோம். இதுக்குள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, நிறைய இதை மட்டும் வச்சுட்டு ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ண போறோம். நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஆர்டர் ஃப்ளோ தான் யூஸ் பண்ண போறோம். இதை சைடு சப்போர்ட் வச்சுக்க போறோம். இப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, ஒன் டே வந்துட்டு உள்ள ட்ரேட் பண்றதுக்கு வந்துட்டீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ வந்து இதுல மார்க் பண்ணி வச்சுக்கணும். ப்ரீவியஸ் டே ஹை மார்க் பண்ணிக்கிறீங்க, ப்ரீவியஸ் டே லோ வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு உங்களுக்கு இங்கே வந்துட்டு 1, 2, 3 சைட்ல இருக்குது இல்லைங்களா. இதுல வந்து டிபிஓ கவுண்ட்னு சொல்லி சொன்னோம்னா எந்த இடத்துல அதிக டிபிஓ இதா இருக்குதோ அந்த இடத்துல அதிக நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் வந்து அதிகமான டிபிஓ வந்து சஸ்டைன் ஆயிருக்கு. அதாவது 8 டிபிஓ வந்து வந்திருக்கு. ஸோ மோர் தென் 10 டிபிஓக்கு மேலே வந்துருச்சுன்னா அது வந்து பிபிஓசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிபிஓசினா ப்ரொவினியன்ட் பாயிண்ட் ஆஃப் பிரைஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஒரு எந்த டேஸ்ல வரும்னா உங்களுக்கு சைட்வேஸ் டேஸ்ல வந்து கிரியேட் ஆகும். அதிகமாக சைட்வேஸ்லேயே ஒரே இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது கிரியேட் ஆயிருக்கு. இங்கே பாருங்க வேற கலர்ல வந்துருக்குங்களா. உங்களுக்கு 10 டிபிஓ வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிபிஓசி வந்து கிரியேட் ஆகும். இது வந்து பிபிஓசி.
ஓகேங்களா? இங்க வந்து கிரியேட் ஆயிரும். உங்களுக்கு இது வந்துட்டு நம்ம ஒரு டைம் செட்டிங்ஸ்ல போயிட்டு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு கொடுத்துருவோம். எக்ஸ்டெண்ட் பிபிஓசின்னு இருக்கும் பாருங்க. எக்ஸ்டெண்ட் கொடுக்கல, ஆப்ஷனே இல்லை இதுல. செஷன் பிபிஓசி டிபிஓசி இங்க இருக்குங்களா, இங்க ஆன் கொடுத்துருக்கோமா, பிபிஓசி டிபிஓஸ் 10 கொடுத்துருக்கோங்களா. ஸோ அதனால வந்து அது வரும். இப்போ வந்துட்டு நம்மளுடைய இதை எப்படி யூஸ் பண்ண போறோம்னா, ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு அந்த அடுத்த நாள் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி இங்க வந்து பார்க்கணும். புதுசா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஓப்பன் ஆயிட்டு அதுக்கு மேல போகுது அப்படின்னா அது கூடய பிஓசி மூவ் ஆகும். இங்க வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து நம்ம செக் பண்ணணும். 10:15க்கு மேலதான் வந்துட்டு நம்மளுக்கு இதோட மார்க்கெட் ப்ரொஃபைலே வந்துட்டு யூஸ் ஆகும். 10:15க்கு தான் இந்த பிஓசி எல்லோ கலர்ல இருக்குது இல்லைங்களா, இது வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ மேலே போச்சுன்னா வந்து இது மேலே மூவ்மெண்ட் கொடுக்கும், கீழே போச்சுன்னா கீழே மூவ்மெண்ட் கொடுக்கும். எப்போ மூவ்மெண்ட் கொடுக்கும்னா உங்களுக்கு கரெக்டான ஸ்ட்ராங் ட்ரெண்டு அப்படின்னு சொன்னா மட்டும் தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். நார்மல் வீக் ட்ரெண்ட்னா வந்து மூவ்மெண்ட் கொடுக்காது. இப்போ மார்க்கெட் மட்டும் மேலே போகுது, இப்படி மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னு, பட் பிஓசி மேலே போலினா என்ன ஆகுனா அது ஒரு வீக் ட்ரெண்டு, உங்களுக்கு எப்போ வேணா மார்க்கெட் திரும்பி கீழே வந்துடும், ஈவினிங்குள்ளாரியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த பிஓசி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஒரே சிம்பிள் கான்செப்ட், பிஓசி வச்சு நம்ம டைரக்ஷன் பார்க்க போறோம், அவ்வளவுதான். உங்களுக்கு இதுல வேற எதுவும் பார்க்க போறது கிடையாது. இதுல இன்னும் சிங்கிள் பிரிண்ட்னு இருக்கு, உங்களுக்கு G2 லோ G2 ஹைன்னு சொல்லுவாங்க, அது வீக்கர் ரெஃபரன்ஸ் அண்ட் உங்களுக்கு நிறைய டாபிக் இதுல இருக்கு. உங்களுக்கு இந்த இதெல்லாம் இதுல கோச்சாட்டிங்ல வர மாட்டேங்குது. பட் நிஞ்சா ட்ரேடர்ல உங்களுக்கு அதெல்லாமே டார்கெட்டா வச்சு நீங்க ட்ரேட் பண்ணலாம். இதுல சும்மா நம்ம டைரக்ஷன் மட்டும் தான் பார்த்துக்க முடியும். அதனால இந்த பெரிய டாபிக்ல நமக்கு தேவையான இதுல என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். இப்போ ரீப்ளே கொடுத்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, நேத்து ப்ரொஃபைல் நேத்து வந்துட்டு ஒரு பிபிஓசி கிரியேட் ஆயிடுச்சு. பிபிஓசி என்னது, 10 டிபிஓக்கு மேல ஒரே இடத்துல ட்ரேட் ஆயிருச்சுன்னா இந்த மாதிரி கலர்ல உங்களுக்கு எந்த கலர் கொடுத்து வச்சிருக்கீங்களோ செட்டிங்ஸ்ல அந்த கலர்ல கிரியேட் ஆயிரும். இது வேல்யூ ஏரியா ஹை அண்ட் இது வேல்யூ ஏரியா எல்லோ. ஓகேங்களா? நேத்தோட கான்செப்ட் இவ்வளவுதான். நேத்து ஃபுல்லா ட்ரேட் ஆகி ஒரு பிபிஓசி இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிபிஓசி என்ன ஆகும்னா உங்களுக்கு டார்கெட்டா வந்து யூஸ் ஆகும். மார்க்கெட் மேல வந்தாவோ அடுத்த நாள் கீழே வந்தாவோ உங்களுக்கு டவுன் ட்ரெண்டா வந்துச்சுன்னா உங்களுக்கு இதுதான் டார்கெட்டா வச்சுக்கலாம். நீங்க 41,650ங்கிறது நீங்க டார்கெட்டா வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த இதை வந்து டச் பண்ணுவோம். இது ஒரு மேக்னெட் இல்லைங்களா, இதை வந்து டச் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நடந்திருக்கும். ஸோ இங்க ஒரு பிஓசி கிரியேட் ஆயிருக்கு, இது இன்னும் கிளியர் ஆகல. இது வந்து விர்ஜின் பிஓசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இது வந்து விர்ஜின் பிஓசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் அது கிளியர் ஆகல இல்லைங்களா. நான் மார்க்கெட் கீழே வந்தா ஃபர்தரா 11,380 வரைக்கும் கீழே வரும். எப்போ இந்த டே லோவெல்ல இந்த டே லோ பிரேக் பண்ணுதோ அப்போ உங்களுக்கு இங்க வரும். இதுதான் வந்து நம்மளுக்கு டார்கெட்டா இருக்கும். டார்கெட்டுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு மேக்னெட் மாதிரி வந்து யூஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க, இந்த பிரைஸ் வந்துச்சுன்னா பை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதை டார்கெட்டா நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் கிளியர் ஆகாம இருக்கும் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். மேக்ஸிமம் வந்துட்டு இந்த ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு கிளியர் ஆகாம எங்கேயுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்களா, பிஓசி வந்து எங்கேயுமே கிளியர் ஆகாம இருக்கவே இருக்காது. எல்லோ கலர் லைன் எல்லாம் வந்துட்டு பிஓசி, இங்க ஒரு பிஓசி கிளியர் ஆயிடுச்சு, இங்க ஒரு பிஓசி கிளியர் ஆயிடுச்சு, இங்க கிளியர் ஆயிடுச்சு. இப்போ விர்ஜின் பிஓசி இங்க ஒன்று இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த பிஓசி இன்னும் கிளியர் ஆகாம இருக்கு, 41,374. ஸோ நாளைக்கு இன்னைக்கு என்ன நடக்கலாம்னா உங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்தா இது வரைக்கும் கூட வரலாம், இது வரைக்கும் நம்ம வரலாம். 41,374 அப்படிங்கிறத நம்ம டார்கெட்டா வச்சு தாராளமா வந்து டவுன் ட்ரெண்ட்ல ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்துட்டு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் செல்லர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பிஓசி அப்படிங்கிறது என்ன மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சது, ஒரு டார்கெட்டா ஆக்ட் ஆகுது. பிஓசிங்கிறது ஒரு டார்கெட்டுக்காக யூஸ் ஆகும், எல்லோ கலர் லைன். ஸோ இங்க ஒரு பிஓசி வந்து இன்னும் டெஸ்ட் ஆகாம இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து கிளியர் ஆகும். இன்னைக்கு கிளியர் ஆகும், நாளைக்கு கிளியர் ஆகும் தெரியாது. ஆனால் ஃபியூச்சர்ல எப்போ உங்களுக்கு இந்த டேல லோ பிரேக் பண்ணும்போது நீங்க இந்த பிஓசி டார்கெட்டா வச்சுக்கலாம். டார்கெட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் இந்த டே லோ பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து நீங்க இதை வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்துட்டு பிஓசி வந்து இன்னும் கிளியர் ஆகாம இருக்குன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாள் டார்கெட்டா யூஸ் ஆகும். ஓகேங்களா? அது நம்மளுக்கு இந்த பிஓசி வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் எவ்வளவு மேல போனாலும்
இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு தான் மறுபடியும் மேலே போகும். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல வந்து நம்ம செக் பண்ணுவோம். இப்போ அடுத்த நாள் என்ன ஆயிருக்குன்னா நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஜூம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும்னா ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணியிருக்கானா உள்ளேயே கிரியேட் ஆயிருச்சுன்னா உள்ளேயே கிரியேட் ஆயிருக்கா இல்ல மேலே கிரியேட் ஆயிருக்கா உங்களுக்கு கீழே கிரியேட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்கணும் ப்ரீவியஸ் டேக்குள்ளார இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல். இப்போ மேலே கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா உள்ள கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும்னா நீங்க இந்த ஹையை பிரேக் பண்றானான்னு வெயிட் பண்ணணும் நீங்க. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும். எப்போ பிரேக் பண்ணுதோ அப்பதான் ட்ரேட் போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. அதே கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ட்ரேட் போவாங்க. இதுக்குள்ளாரியே இருந்துச்சுன்னா அது வந்து சைடு வேஸ் மார்க்கெட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரேடே பண்ண மாட்டாங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு ட்ரேட் பண்றீங்க. ஓகேங்களா? சிம்பிள் கார்ட்ஸ் வயலட் கலர் லைன் என்ன ப்ரோ? வயலட் கலர் லைன் ஒன்னு இருக்கு. அத வேல்யூ ஏரியா லோ, வேல்யூ ஏரியா ஹைன்னு சொன்னோம் இல்லீங்களா? வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ. அண்ட் ஓகே ப்ரோ. மார்க்கெட் ப்ரொஃபைல்ல வந்துட்டு இதுக்குள்ளா இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் டே உள்ளா இருந்துச்சுன்னா அவங்க ட்ரேடே பண்ண மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. டே லோ பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. டே ஹையை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா வந்துட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல்ல டிபிஓ பார்த்துட்டோம், பிஓசி பார்த்துட்டோம். பிஓசி வந்துட்டு ஒரு மேக்னெட் மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அண்ட் இது வந்து நம்ம டார்கெட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதுதான் முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்தது வேல்யூ ஏரியா பார்த்துட்டோம். இந்த ப்ளூ கலர் லைன்ஸ், ப்ளூ கலர் ஏரியா வேல்யூ ஏரியா அண்ட் வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஏ டு எம் வரைக்கும் டிபிஓஸ் இருக்கும். இது வரைக்கும் ஓகேங்களா? டிபிஓஸ் சிம்பிள் கான்செப்ட் தான், உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி தேவை. ஏ டு எம் வரைக்கும் டிபிஓஸ் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு டேவோட முந்தின நாள் கிரியேட் ஆன மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சுதான் நான் வந்து அடுத்த நாள் ட்ரேட் பண்ண போறோம். இதோட லோ அண்ட் ஹையை மார்க் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆகிறான்னு பார்க்குறோம். உள்ளார ஓப்பன் ஆகிறானா இல்லை மேலே ஓப்பன் ஆகிறானா கீழே ஓப்பன் ஆகிறான்னு பார்க்குறோம். உள்ளார ஓப்பன் ஆனால் ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ எப்போ மேலே பிரேக் அவுட் கொடுக்குறான்னு பார்க்கணும். நம்மளுக்கு இங்கே பிரேக் அவுட் கொடுக்குறானான்னு பார்க்கணும். ஏடிபிஓ பிடிபிஓ வந்து பிரேக் அவுட் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டான் அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோலையும் போயிட்டு நான் பார்க்கணும் நல்லா டெல்டாவோட பிரேக் அவுட் கொடுத்துறான்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டா அப்படின்னா அடுத்து நம்ம 10-15 வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஏடிபிஓ வந்து ஃபர்ஸ்ட் நாள்ல இன்னைக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு, மேலே ஓப்பன் ஆயிட்டா ஆல்ரெடி. அதனால வந்துட்டு நம்மளுக்கு டேக்கு வெளியே தான் ஓப்பன் ஆயிருக்கான். ஸோ எந்த ட்ரெண்டுன்னு மட்டும் பார்த்தா போதும் இப்போ. ஓகேங்களா? பிடிபிஓ வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆயிட்டான். உங்களுக்கு எங்க வருதுன்னா ஒரே நிமிஷம், ஐயோ உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு டேப்ல போடுறேன். ஸோ டே அடுத்த டேல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு டிபிஓ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏடிபிஓ வந்து டேவோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு. பிடிபிஓ ஸோ இப்போ பிஓசி எங்க இருக்கு? 41,962. நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த பிஓசி எப்படி நோட் பண்ணிக்கணும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு வேற கலர்ல போட்டு வச்சுக்கோமா, இது ஒரு ரெட் கலர்ல போட்டு வச்சுட்டேன் நான். அண்டு அப்படி ட்ரேட் ஆகுது. அடுத்தது உங்களுக்கு என்ன ஆகுது? பிஓசி 41,938 வந்துருச்சு. மேல இருந்து இப்போ கீழே வந்துருக்குங்களா? ஸோ இது வந்துட்டு நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து கீழே வருது, கீழே வந்துருச்சு. இப்போ வந்து டேக்குள்ளார வந்து வருது. இப்போ வந்துட்டு கேன்சல் ஆகி உங்களுக்கு டேக்குள்ளார வந்து உள்ளார வந்துருச்சு. ப்ரீவியஸ் டே ஹைக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா என்ன, மேலே போகல, இப்போ வந்து கீழே வருது. கீழே வந்தா என்னது, டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வெயிட் பண்ணணும். இப்போதைக்கு கீழே வருது, உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும், இன்னொரு அடுத்த 30 மினிட்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இந்த இடத்துலயே வந்து ட்ரேட் ஆகுது. இந்த இடத்துலயே வந்து நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கீழே வரல. ஸோ மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கே ட்ரேட் ஆகி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்றாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆகுது, 9:45 வந்துட்டு வெயிட் பண்ணுங்க, தப்பா சொல்லிட்டேன்.
ABCDEF. எஃப்னா எந்த டைமிங்ல வரும் உங்களுக்கு? ஏனா வந்துட்டு 9:15 to 9:45, Bனா 9:45 to 10:15, Cனா 10:15 to 10:45, இது வந்து 10:45 to 11:15, 11:15 to 12:45, Fனா வந்து 12:45 1:15 வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, இன்னும் கீழே வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இங்கே டவுன் ட்ரெண்ட் கிளியரா வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இன்னைக்கு வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் வந்து கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்க வந்துட்டு கால் சைடு போகக்கூடாது. நீ இந்த டவுன் ட்ரெண்ட்ல எப்பவும் கால் சைடு வந்து நீங்க போகவே கூடாது. பட் நம்ம வந்துட்டு நேற்று வந்து நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்க்கவே இல்லை ட்ரேடிங்ல, கால் சைடு வந்து 2 டைம் போய் அடி வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்க்குற மூலமா டைரக்ஷன் வந்து இப்படிதான் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு பிஓசி வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்குறான். ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இன்னும் வந்துட்டு அடுத்த ஒரு 30 மினிட்ஸ் பார்க்குறோம். உங்களுக்கு வந்துட்டு இங்கே தான் இருக்கா 41,903, இங்க டவுன் ட்ரெண்ட் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து ஃபுல்லா மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த பிபிஓசி இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு டார்கெட்டா இருக்கும். இந்த பிஓசி ப்ரீவியஸ் டே பிஓசி வந்துட்டு எதெல்லாம் விர்ஜினா இருக்கோ அதெல்லாம் டார்கெட்டா இருக்கும். இது வந்து விர்ஜின் பிஓசி இல்லைங்களா? ஏன்னா விர்ஜின் பிஓசினா என்னன்னா உங்களுக்கு அது இன்னும் கிளியர் ஆகல. ஓகேங்களா? எப்பவுமே கிளியர் ஆயிரும், எல்லா பிஓசி வந்து கிளியர் ஆயிரும். உங்களுக்கு ப்ரீவியஸ் டேல எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா எது கிளியர் ஆகாம இருக்கோ அதாவது ஃபியூச்சர்ல கிளியர் ஆகும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த பிஓசி நோக்கி வரான். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதை டார்கெட்டை வச்சுட்டு நீங்க புட் சைடு ஹோல்டு பண்ணலாம் தாராளமா. எங்க வந்துட்டா, இது வரைக்கும் வந்துட்டாங்களா, இந்த வேல்யூரே ஹை கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இதை கிளியர் பண்ணிட்டான் பாத்தீங்களா? ஸோ நேற்று நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்துருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், நேற்று ஃபுல்லா மார்க்கெட் ப்ரொஃபைலே பார்க்கல, என்னுடைய தப்பு, ஸ்கிப் பண்ணிட்டேன். நேற்று மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு கிளியரா இண்டிகேட் பண்ணியிருக்கு. நான் எப்பவுமே மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்ப்பேன், பட் நேற்று என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. நேற்று ஒரு ட்ரேடிங்கே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு இதா இது போயிடுச்சு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒர்க் ஆயிருக்கு, நம்மளுடைய கான்செப்ட் நம்ம படிச்சது நம்ம கத்துக்கிட்டது இங்க ஒர்க் ஆயிருக்கு. பட் நம்ம அதை ஃபாலோ பண்ணல. பட் இங்க வந்திருக்கிற ட்ரெண்ட்ல வந்துட்டு உண்ணாமே வந்துட்டு உங்களுக்கு கீழே வந்திருக்கணும், பிஓசி கீழே வரல. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு 2 சான்சஸ் இருக்கு உங்களுக்கு. இது வரைக்கும் பூவாளன் ப்ரோ புரிஞ்சுதுங்களா? இப்போ பிஓசி வந்துட்டு நமக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா, உங்களுக்கு எங்க மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம பிஓசி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். வந்துட்டு பிஓசி இதே மூவ் ஆகல, இந்த அன்னைக்கு ஃபுல்லா இங்கேயே இருந்துச்சு அப்படின்னா, இந்த மார்னிங் இங்க ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா, இங்கேயே இருந்துருச்சுன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் எல்லாம் வந்து வீக்கர் ட்ரெண்ட், எவ்வளவு கீழே போனாலும் மதியானம் வந்துட்டு மதியானத்துக்கு மேலே இப்படி ரெக்கவர் ஆயிரும். வி ஷேப் ரெக்கவரி எல்லாம் நடக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு இப்படிதான் நடக்கும். இந்த இடத்துலயே பிஓசி நின்றுட்டான், ஆனா டவுன் ட்ரெண்ட் கீழே போயிட்டே இருக்குது மார்க்கெட் அப்படின்னா, இதெல்லாம் எமோஷனல் பையர்ஸ், எமோஷனல் செல்லர்ஸ், இவங்கெல்லாம் வந்து அவசர அவசரமா செல் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு இங்க ஒருத்தர் வந்து பை பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இந்த மாதிரி செல்லிங் எல்லாம் நடந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகுனா மார்க்கெட் சரசரசரம் ஒரே உங்களுக்கு 10 கேண்டில் இறங்கினா ஒரே கேண்டில் 2 கேண்டில் வந்துட்டு நிறைய டைம் பிஓசி மார்க் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மளே வந்து நிறைய டைம் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பிஓசி வந்துட்டு இன்னைக்கு இதுல வந்து நம்ம என்ன எப்படி ட்ரேட் பண்ணலாம்னா, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன்னா, உங்களுக்கு குரூப்ல வந்துட்டு நம்மள இன்னைக்கு ட்ரேட் பண்றீங்க போடுங்க. ஸோ இதை வந்து இன்னைக்கோட டே லோ அண்ட் ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம். டே லோ அண்ட் ஹை, இது டே லோ. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது பார்க்கணும், எப்படி வச்சுக்கணும். இந்த ஹை மார்க் பண்ணி மார்க்கெட்டு உள்ளார ஓப்பன் ஆகுதா இல்ல கேப் டவுன் ஆகி உங்களுக்கு கீழே ஓப்பன் ஆகுதா, கேப் அப் ஆகி மேலே ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு உள்ளார ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணணும், ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்க வெறும் ஆர்டர் ஃப்ளோ மட்டும் வச்சுட்டு நம்ம பிரைஸ் வச்சு ட்ரேட் பண்றோம்னா பண்ணிக்கலாம். ஆஸ் பர் மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்செப்ட் அவங்க ட்ரேட் பண்ண மாட்டாங்க, மார்க்கெட் ப்ரொஃபைலை மட்டும் வச்சு ட்ரேட் பண்றீங்க. ஓகேங்களா? இதனால என்ன ஆகும்னா மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நீங்க வந்துட்டு ட்ரேட் பண்றது மூலமா லாசஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஏன்னா வந்துட்டு அவங்க கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி ஒரு ட்ரேட் பக்கா ட்ரேட் எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க. பட் பிரைஸ் ஆக்ஷன்ல எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எங்க பிரேக் அவுட் கொடுத்தாலும் ட்ரேட் போயிடுவோம். ஸோ அப்படியெல்லாம் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த ஏரியாக்குள்ள இன்னைக்கு ஓப்பன் ஆகிறான்னு பாருங்க. ஓப்பன் ஆகி உங்களுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தானா வெயிட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணணும். ஸோ 2 கேண்டில் வந்து கிரியேட் ஆனது 10 காலுக்கு மேலே உங்களுக்கு பிஓசி மேலே
இந்த டே ஹை ஆகுனால பிஓசி மைக்ரேட் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா லோ வரும்போதெல்லாம் பை பண்ணணும். பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு 2 ஸ்ட்ராட்டஜி செல் ஆன் ரைஸ், பை ஆன் டிப். ஸோ உங்களுக்கு இது பிரேக் அவுட் கொடுத்து பிஓசி இந்த இடத்துல வந்துட்டான் ப்ரொஃபைல்ல அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிஓசி மேலே போகும். உங்களுக்கு மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஸோ நல்ல ட்ரெண்டிங் டேலாம் வந்துட்டு பிஓசி அப்படியே ரொம்ப மேலே போயிருக்கும். ஓகேங்களா, பிஓசி மேலே போயிடுச்சுனாவே உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒரு 10:45 தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். அது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா 10:45 to 11 o'clock தான். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகாது. மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சுட்டு 10:15 to 10:45 உங்களுக்கு 2 டிபி 3 டிபி வச்சு மினிமம் வந்து கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஓகேங்களா, அடிக்கடிக்கு நீங்க பிஓசி மட்டும் இதுல வந்து பாத்துக்கணும். இப்போ இன்னைக்கு மேல பிரேக் அவுட் கொடுத்துட்டா அப்படின்னா வந்துட்டு நீங்க உங்களுக்கு மேல ஏதாச்சும் பிஓசி விர்ஜின் பிஓசி இருக்கான்னு சொல்லி பாத்துக்கலாம். இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை கூட டார்கெட்டா வந்து ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இது வந்து ஜூம் பண்றோம் இருக்கு 42,700 இருக்கு. ஆனா அது வந்து ஒரே நாள் இது ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கே எல்லாம் அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் வராது. எப்போ இந்த ப்ரீவியஸ் இங்க பக்கத்துல வரும்போது 42,000 அப்படிங்க வரும்போது வந்துட்டீங்கன்னா 42,800 வந்துட்டு நம்ம டார்கெட்டா வச்சுக்கலாம். ஸோ ஒரே நாள்ல போனாலும் கரெக்டாக போக முடியாது. ஓகேங்களா, இங்க ஒரு பிஓசி இருக்கு. பட் நம்ம எப்போ இந்த மாதிரி இடையில வரும்போது உங்களுக்கு இங்கெல்லாம் ஒரு பெரிய ஃபால் வந்துருக்கு பாத்தீங்களா இங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய அப் மூவ்மெண்ட் கொடுக்க போறான்னா உங்களுக்கு டார்கெட்டா இதை வச்சிருக்கோம் நீங்க ஹோல்டு பண்ணலாம் தாராளமா. உங்களுக்கு அது வரைக்கும் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி டார்கெட் நமக்கு யூஸ் ஆகும் பிஓசி. இன்னைக்கு மார்க்கெட்டு எங்க ஓப்பன் ஆகிறான்னு பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனானா ஃபர்ஸ்ட் கேப் அப் பார்த்தோம். இது உள்ளார ஓப்பன் ஆனா மேல போனானா உங்களுக்கு அக்செப்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுல உங்களுக்கு அக்செப்டன்ஸ்னா உங்களுக்கு வந்து இந்த பிரேக் அவுட் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சான்னு சொல்லி இந்த பிஓசி மூவ் ஆகிறது மூலமா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். பிஓசியும் சேர்த்து மூவ் ஆச்சுன்னா அக்செப்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரேக் அவுட் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா வந்து நீங்க வந்துட்டு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க வந்துட்டு பை சைடு போய்க்கலாம். ஓகேங்களா, அதே இந்த இடத்துல இல்ல ஒரு டிபிஓ மேல மட்டும் போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு உள்ளாரியே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து அந்த அன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும். நேற்று எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 days முன்னாடி நேற்று என்ன ஆயிருக்குன்னா சாரி முந்தா நேற்று இங்க வந்துட்டு டே லோ பிரேக் பண்ணிக்கிறான். பட் மறுபடியும் உள்ள வந்துருச்சு. உங்களுக்கு பிஓசி மூவ் ஆகவே இல்லை. ஓகேங்களா, அப்படின்னா அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் வந்து சைட்வேஸோ இல்லை டவுன் ட்ரெண்டா போயிடும். இன்னைக்கு என்ன பண்ணிக்கோன்னா மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகிறான்னு சொல்லி பார்க்கணும். இதுக்குள்ளார ஓப்பன் ஆகிறானா மேலே ஓப்பன் ஆகிறானா கீழே ஓப்பன் ஆகிறான்னு பார்க்கணும். உள்ளார ஓப்பன் ஆனானா மேலே பிரேக் அவுட் கொடுக்குறானான்னு சொல்லி பார்க்கணும். மேலே பிரேக் அவுட் கொடுத்தானா உங்களுக்கு பிஓசி மேலே மூவ் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். பிஓசி மேலே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அதே பிஓசி மூவ் ஆகல இது மட்டும் மேலே போயிருக்குன்னா நீங்க வெயிட் பண்ணணும். உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் உள்ள வந்தானா நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஆகி உங்களுக்கு டே லோவே மறுபடியும் வந்து வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டே லோ டார்கெட்டா வச்சு நீங்க புட் சைடு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, அதே வந்துட்டு உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு கீழே ஓப்பன் ஆயிட்டானா ப்ரீவியஸ் டேக்குள்ளார போறானான்னு பாருங்க. இல்லைன்னா இந்த பிஓசி வந்துட்டு இன்னைக்கு டார்கெட்டா வந்துட்டு வச்சுக்கலாம் 41,374. ஓகேங்களா, 41,374 இதுதான் வந்துட்டு நம்மளுடைய இன்னைய டார்கெட்டா வந்து வச்சுக்கலாம். ஸோ இன்னும் கீழே வந்தானா 41,300 வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பாட் சார்ட்லயே வந்துட்டு வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். இது வந்து டார்கெட்டா வச்சுட்டு நம்ம பிஓசி மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஆர்டர் ஃப்ளோவில் எல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் பார்க்கறதுக்கு வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் பார்க்கறதுக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல அண்டு டார்கெட் வைக்கிறதுக்கும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் இதை வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம். அதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்கு. உங்களுக்கு புவர் ஹை புவர் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. புவர் ஹை அண்ட் புவர் லோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீக்கர் ரெஃபரன்சஸ் சொல்லி இதில் சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் வீக்கர் ரெஃபரன்ஸும் உங்களுக்கு கிரியேட் ஆகும். உங்களுக்கு G2 ஹை G2 லோ அண்ட் ஓப்பன் டிரைவ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதுல மட்டுமே 15 வகையான கான்செப்ட் இருக்கு. 15 to 16 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, கான்செப்ட்ஸ் இருக்கு. இதை மட்டுமே ட்ரேட் பண்ணிருக்கேன். நான் இதை வச்சு ட்ரேட் பண்ணியிருக்கேன். பட் ஆர்டர் ஃப்ளோல இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறங்காட்டி நான் வந்துட்டு இதுல ஆர்டர் ஃப்ளோல ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை, வெறும் கொஞ்சமா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த புவர் ஹைன்னு ஒன்று கிரியேட் ஆச்சுன்னா அது கிளியர் பண்ணுவான். அந்த அன்னைக்கு ஓப்பன் டிரைவ் வந்து கிளியர் ஆச்சுன்னா அந்த அன்னைக்கே வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவான். G2 லோ G3 லோ அப்படின்னால சொல்லுவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு 3 daysக்குள்ள வந்து உங்களுக்கு மார்க்கெட் கீழே போய் அதை வந்து கிளியர் பண்ணும். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் லெவல் வந்து. பட் நம்ம வந்து இது ஃபுல்லா பார்க்க போறது கிடையாது. இப்போ பேசிக்ஸ்ல என்னென்ன பார்த்துருக்கோம்னா இதோட முக்கியமான பேசிக்ஸ் டிபிஓஸ் வேல்யூ ஏரியா ஹை வேல்யூ ஏரியா லோ வேல்யூ ஏரியா பார்த்துருக்கோம்.
மெயினா பிஓசி பார்த்துருக்கோம் அண்ட் பிபிஓசி. பிபிஓசி வந்து பிஓசி டார்கெட்டாகவும் பிபிஓசி வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும். இன்னைக்கு வந்து பிபிஓசி டச் ஆகி அங்கிருந்து சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே போயிருக்கான் பாருங்க. பிபிஓசி வந்து டச் ஆகிட்டு உங்களுக்கு இங்கிருந்து மறுபடியும் மேலே போய் தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த பிபிஓசி இதான் வந்து பிபிஓசி. 10 பிபிஓசி எதை சொல்லுவாங்கன்னா 10 டிபிஓ கிரியேட் ஆச்சுன்னா பிபிஓசி, 10க்கும் கம்மியான டிபிஓ எந்த இடத்துல ட்ரேட் ஆகுதோ அதை வந்துட்டு நம்மளுக்கு பிஓசின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது இந்த கான்செப்ட் தான் வச்சுட்டு நம்ம இது ட்ரெண்ட் ஃபாலோவிங்க்கு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா, ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டா, வெறும் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா நம்ம ஈஸியா ஹையர் லோ வச்சு கண்டுபிடிச்சலாம். இது வந்து ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டா வீக்கான அப் ட்ரெண்டா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல பிஓசியே மூவ் ஆகல, உங்களுக்கு அப் ட்ரெண்ட் வருதுன்னா உங்களுக்கு அது ஒரு வீக்கான அப் ட்ரெண்டு. உங்களுக்கு அடுத்த நாள் கண்டிப்பா அந்த பிஓசி வந்துட்டு உங்களுக்கு டச் ஆகும். நான் நிறைய டைம் டிடிஎஸ்டி எல்லாம் கொடுக்கும்போது இதை பேஸ் பண்ணி நான் கொடுப்பேன். நல்லா ஒர்க் ஆயிருக்கு. பட் அக்யூரன்சி எல்லாம் அதிகமா வந்துட்டு எதிர்பார்க்கலாம்னா நான் வந்து ட்ரை பண்ணி கொடுத்தேன். இது வந்து யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல. பட் பிஓசி மூவ் ஆகவே இல்லை. அந்த அன்னைக்கு பயங்கரமா அப் ட்ரெண்ட்ல போயிருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு பிஓசி கீழே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுனா உங்களுக்கு சூப்பர் கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா வந்துட்டு அந்த இடத்துல தான் வந்துட்டு உங்களுக்கு இது வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் பேசிக்ஸ் டீடைல்டு ரெண்டுமே வந்துட்டு இதுலயே வந்துட்டு கவர் பண்ணிட்டோம். இது வந்துட்டு யூசிங் மெத்தட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் இது ரெண்டுமே வந்துட்டு இதுக்குள்ளார இன்னும் டீப்பா போய் சொல்ற அளவுக்கு இந்த இதுல எதுவுமே இல்லை கோச்சாட்டிங்ல. ஒருவேளை நான் நிஞ்சா ட்ரேடர் வச்சு அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு ஜிடி லோ, G2, G3 ஹை அண்ட் வீக்கர் ரெஃபரன்ஸ் ஹை, வீக்கர் ரெஃபரன்ஸ் அது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். வெறும் இதை வச்சுட்டே வந்துட்டு நிறைய ட்ரேட் பண்ணுவாங்க. இதை வச்சுட்டே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்துட்டு ட்விட்டர்ல ஜெய் நிப்டி விஜார்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஆனா ட்விட்டர்ல அவர் ஃபாலோ பண்றதுனா கூட பண்ணிக்க. அவர் வந்துட்டு வெறும் இதை வச்சுட்டே வந்துட்டு ஆப்ஷன் பையிங் லட்சக்கணக்கில் பண்ற. ஆப்ஷன் லட்சக்கணக்கில் பணம் வச்சிருக்கீங்க எல்லாருமே வந்துட்டு ஆப்ஷன் செல்லிங் போயிருவாங்க. யாருமே வந்துட்டு ஆப்ஷன் பையிங் வந்துட்டு லட்சக்கணக்கில் வச்சுட்டு பண்ண மாட்டாங்க. அவர் வந்துட்டு 40 lakhs 50 lakhs 1 crore வரைக்கும் வச்சுட்டு ஆப்ஷன் பையிங் மட்டுமே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ப்ரொஃபைல மட்டும்தான் வச்சு ட்ரேட் பண்றாரு. ஓகேங்களா? உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல்னா நம்ம ஒரு புக்கு கூட ஒன்று வச்சிருக்கேன். அதுக்குள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஸ்டடி தான். இதுல வந்துட்டு உங்களுக்கு சிபாட் மார்க்கெட் டெக்னிக்கல் இது வந்துட்டு ஒரு புக், காஸ்ட்லியான புக் வந்துட்டு ஒரு 3,000 to 4,000 இருக்கும். இந்த புக்கு இது போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து இருக்கும். இதில் ஒரு 350 பக்கம் இருக்கு. இது ஒரு புக்கை மட்டும் படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா நீங்க ஆர்டர் ஃப்ளோவே எதுவும் பார்க்க தேவையில்லை, ப்ரைஸ் ஆக்ஷனே எதுவும் பார்க்க தேவையில்லை. நீங்க வெறும் இந்த டிபிஓஸ் வச்சே ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு இதில் ஃபுல்லாக கிளியராக கொடுத்துருப்பாங்க. இந்த டிபிஓ வந்து இங்கே இது வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு ப்ரொஃபைலும் வந்துட்டு நார்மல் டேக்கா நார்மல் வேரியேஷன் டேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த புக்கில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இதுக்குள்ளார நீங்க ஆர்டர் ஃப்ளோ அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து இதுக்குள்ளார வந்துட்டு இவ்வளோ டீப்பா போனீங்கன்னா உங்களுக்கு கான்செப்டே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிரும். பட் அதை ஆர்டர் ஃப்ளோ அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் ப்ரைஸ் ஆக்ஷனோட ரொம்பவே வந்துட்டு அக்யூரன்சியானது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல். அது ரெண்டே விட அதை விட ஒரு 10% to 20% அக்யூரன்சி அதிகம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு தான் வந்துட்டு நல்லா ஸ்டடி பண்ணி வச்சிருந்தேன். பட் இப்போ ரூட் மாதிரி ஆர்டர் ஃப்ளோ பக்கம் போயிட்டேன். பட் இன்னும் வந்து நான் ஃபுல் டைமா மாறினேன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு மாறிடுவேன். ஆர்டர் ஃப்ளோல சைடில் வச்சுட்டு மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு மாறிடுவேன். ஏன்னா வந்துட்டு நம்ம சைட்ல இருக்கங்காட்டி ஒர்க் எல்லாம் போறங்காட்டி நம்ம வந்துட்டு மொபைல் எல்லாம் யூஸ் பண்றங்காட்டி உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா இதுல பார்க்க முடியாது. மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்துட்டு நிஞ்சா ட்ரேடர்ல உங்களுக்கு அப்புறம் இன்னொரு ட்ரேடர்ல என்ன சொல்லுவாங்க அந்த ட்ரேடர்ல யூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு லேப்டாப்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் நம்ம இதை வந்துட்டு கோச்சாட்டிங் யூஸ் பண்றங்காட்டி அதுல அவ்வளோக்கா டீட்டெயில்ஸ் இல்லை. உங்களுக்கு இதெல்லாம் போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டா இருக்கும். இந்த புக்கு முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். ஆனால் லாங் டேர்ம்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்க எல்லாமே, எல்லா டிபிஓ உங்களுக்கு எல்லாமே. ஓகேங்களா? ஏன்னா இந்த புக்கையும் வந்து நான் வேணா போட்டு விடுறேன் அந்த டிரைவ்ல, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்துட்டு உங்களுக்கு தனித்தனியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்துட்டு நம்ம பேசிக்ஸ் வந்துட்டு பார்த்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருக்காது எனக்கு தெரியும். இந்த வீடியோவை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு யாராச்சும் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஸோ பிஓசி பார்த்துக்கணும். மார்க்கெட் ப்ரொஃபைல்ல மெயினா பிஓசி தான் வந்துட்டு முக்கியம். அதுதான் டார்கெட்டா வந்து இதாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ யாராச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நம்மளுடைய மீட் வந்து 10 minutesல வந்துட்டு முடிய போகுது. ஓகே.
பூபாலன் ப்ரோ ஓரளவுக்கு ஏதோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா பிஓசி டாபிக்? ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு ப்ரோ. வெறும் நம்ம ட்ரெண்ட் ஃபாலோவிங்க்கு அண்டு டார்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இதை வச்சுட்டே ட்ரேட் பண்ணலாம்னா அது பெரிய கான்செப்ட் போயிடும். அந்த கோர்ஸ் எல்லாம் நம்ம தனியாக எடுத்தோம்னா இப்போ 20 days பார்த்ததே வந்துட்டு அது தனியாக ஒரு 20 days பார்க்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ பெரிய டாபிக் இது மார்க்கெட் ப்ரொஃபைல். உங்களுக்கு அந்த 340 பக்கத்தையும் வந்துட்டு நான் வந்து கவர் பண்ணணும்னா வந்துட்டு நான் 340 பக்கமே நான் ஃபுல்லாக முடிக்கல. நான் வந்துட்டு இப்போதான் ஒரு 100 பக்கமே 150 பக்கம் முடிச்சிருக்கேன். பட் இதுதான் தெரியும் எனக்கு, அது படிக்கிறேன். அது போகட்டும் இல்லாமல் நான் தனியாக போய் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால இது வந்துட்டு உங்களுக்கு 10,000 கம்மியாக மார்க்கெட் ப்ரொஃபைல் கோர்ஸ் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் வெறும் பேசிக்ஸ் மட்டும் சொல்லியிருக்கோம். வெளியே வந்துட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் கோர்ஸே வந்துட்டு உங்களுக்கு சரவணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு, அவர் 16,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாரு. இன்னொருத்தர் வந்துட்டு ட்ரேட் வித் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு இருப்பாரு, அவரு வந்துட்டு உங்களுக்கு 8,000 வந்துட்டு ஃபீஸ் வாங்குறாரு. அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபீஸ் அதிகப்படுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். அவரு வந்துட்டு நல்லா சொல்லி தருவாரு. அவர் வந்துட்டு நல்லா நார்மலான நம்மளை மாதிரி ஒரு ஆள் தான். ஒரு நல்லா சொல்லி தருவார். மார்க்கெட் ப்ரொஃபைல் எல்லா இடத்துலையும் போய் கற்றுக்கிட்டு வந்திருக்காரு. இந்தியாவில் 4-5 இடத்துல போயிட்டு 4-5 கோர்ஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு வந்து இங்கே நம்ம தமிழ் ஆளுகளுக்கு 2 பேர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச தமிழில் வந்துட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் சொல்லித்தராங்க. இது நல்ல ஒரு கான்செப்ட், இது நல்ல ஒரு இது டெக்னிக்கு. இதெல்லாம் வந்துட்டு அது போகலாம் போயிட்டீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைல் எல்லாம் வெளியே ரொம்ப காஸ்ட்லியாக வந்து விற்பாங்க. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி, இது வந்து அட்வான்ஸாக இருக்கும். உங்களுக்கு பிஓசி எல்லாம் வச்சு உங்களுக்கு ஈஸியாக டார்கெட்டு உங்களுக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னா இதில் வந்துட்டு எங்கெங்க போகும் டார்கெட்டு, உங்களுக்கு எங்கே மேலே வருவானா கீழே போவானா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் மூலமாக கிடைக்கும். நான் முடிஞ்சா ஃபியூச்சரில் ஒரு வருஷம் கழிச்சுக்கிங்க அதை ஃபுல் டைமாக பண்ணேன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் கிளாஸ்னே தனியாக வந்து கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நானும் வந்துட்டு ஒரு வருஷத்துக்குள்ள மார்க்கெட் ப்ரொஃபைலில் நல்லா வந்து இதாயிடுவேன், இம்ப்ரூவ் ஆயிடுவேன். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் ஃபுல்லாக இது பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு ஈஸியாக வந்து டார்கெட் எல்லாம் இது பண்ணலாம். என்ன ப்ரோ? ட்ரை பண்ணுங்க ப்ரோ, சொல்லி கொடுங்க எங்களுக்கும். அதுக்கு வந்து ஃபுல் டைமாக பண்ணணும் ப்ரோ. இதை நம்ம பண்ணுற இது பண்ண முடியாது. பார்ப்போம், இந்த வருஷம் ரெண்டுக்குள்ளார நமக்கு ஒரு 10 மாதம் டைம் இருக்குது. 10 மாதத்துல வந்துட்டு என்ன வேணால் நடக்கலாம். 10 மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து அடுத்த வருஷம் ஃபுல் டைமாக கூட ட்ரேடிங் வந்து பண்ணலாம். நான் வந்து கேபிட்டல் சேர்த்திட்டு இருக்கேன். ஆப்ஷன் செல்லிங் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஆப்ஷன் செல்லிங்கும் நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். டெய்லி வந்து ஆப்ஷன் செல்லிங்கும் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போத்துலேருந்து. நான் வந்து ஒரு 3 lakhs கேபிட்டல் சேர்த்தி பண்ணணும். இப்போதான் வந்துட்டு ஒரு 10,000 ரூபா சேர்த்திருக்கேன். 3 lakhs போய் எப்போ சேர்த்துன்னு தெரியல. கமிட்மெண்ட் எல்லாம் நிறையா இருக்கு. ஹாஸ்பிட்டல் செலவு, அந்த செலவு, இந்த செலவு. 3 lakhs கேபிட்டல் சேர்த்தி மினிமம் 3 lakhs இருந்தால் தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் செல்லிங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுவும் ஆல்கோ ட்ரேடிங் தான் போலான் இருக்கேன். டேரக்டா மேனுவல் ட்ரேடிங் இல்லை, ஆல்கோ ட்ரேடிங் ஆப்ஷன் செல்லிங் வந்து நம்ம போலான் இருக்கோம். ஸோ அதுக்கு உண்டான ப்ராசஸும் இருந்துட்டு இருக்கு. ஸோ கேபிட்டல் மட்டும் இல்லை, கேபிட்டல் அரேஞ்ச் பண்ணனா நான் ஆல்கோ ட்ரேடிங் போயிடுவேன். ஸோ ஆல்கோ ட்ரேடிங் போயிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை. 9:20 3:30 வரைக்கும் ஆல்கோ பாட்டுக்கு ரன் ஆகும். வர்றது ப்ராஃபிட்டு. நான் டைரக்ஷனல் ட்ரேடிங், அது நான் டைரக்ஷனல். மார்க்கெட் எந்த பக்கம் போனாலுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் வரது வரும், லாஸ் வரது வரும். டைம் டிகே தானே. சைட்வேஸ்ல எல்லாம் போச்சுன்னா அந்த நல்ல ப்ராஃபிட் வந்துடும். ஸோ உங்களுக்கு அவ்வளோதான். நான் அதுக்காக அமௌண்ட் வந்து சேர்த்திட்டு இருக்கேன். ஸோ அதை சேர்த்திட்டு இந்த வருஷம் எண்டுக்குள்ளார ஆப்ஷன் செல்லிங் ஸ்டார்ட் பண்ணணும். பார்ட் டைம் அது ஆப்ஷன் பையிங்கும் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுமே பண்ணணும் எப்பவுமே. மார்க்கெட் வந்து ரெண்டு சுச்சுவேஷன்லயும் இருக்கும். அதனால வந்துட்டு நம்ம ஆப்ஷன் பையிங் மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம்னா வந்து நமக்கு லாஸ் வரும். ஆப்ஷன் செல்லிங் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா லாஸ் வரும். ஆப்ஷன் பையிங்கும் பண்றோம், ஆப்ஷன் செல்லிங்கும் பண்றோம் ஒரே நாள்ல அப்படின்னா உங்களுக்கு ஒன்னுல லாஸ் வந்துச்சுனாலும் இன்னொன்னு ப்ராஃபிட் வந்துடும். அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா டே ஆவரேஜ் ஆயிரும். புரியுதுங்களா? இப்போ வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்றீங்க, ஆப்ஷன் பையிங் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டைரக்ஷனலா ஒரு நாள் ஃபுல்லா சைட்வேஸ்லயே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங்ல ப்ராஃபிட் வந்துடும். அதே ஆப்ஷன் பையிங் அந்த அன்னைக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வந்துடும். இப்ப என்ன ஆகுனா என்ன ப்ரோ ஆல்கோ ட்ரேடிங்கிறது என்ன? ரோபோ ட்ரேடிங். அதை நீங்க போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. நீங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டத்துல போட்டு வச்சிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா 9:15 இந்த மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி 3:30 வந்து 3:20 க்ளோஸ் ஆயிரும். ரோபோ ட்ரேடிங் உங்களுக்கு வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம், நம்ம போயிட்டு மேனுவலே எதுவுமே பண்ண மாட்டோம். அதுவே பை பண்ணிக்கும், அதுவே செல் பண்ணிக்கும். இந்த டைமிங்ல அதுவே ஸ்ட்ரைக் பிளேஸ் செலக்ட் பண்ணிக்கும், அதுவே எல்லாமே பண்ணிக்கும். எல்லாம் ஃபுல்லா அதுவே ரோபோட் பண்ணிக்கும். நம்ம எதுவும் பண்ண நம்ம கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி. கேபிட்டல் கேக்குறாங்க. என்னது? அதுக்கு என்ன கேபிட்டல் கேக்குறாங்க? நீங்க 1 கோடி வரைக்கும் கூட பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்து ஒரு 4 லட்சம் வேணும். 3 லட்சத்துல 4 லட்சம் வேணும். 3 lakh to 4 lakh மினிமம் வந்து. ஆமா ஆமா. ஆப்ஷன் செல்லிங்னு போயிட்டீங்கன்னாவே ஒரு 2 லட்சம் வேணும். நீங்க நேக்குடா பண்ணீங்க, நீங்களே மேனுவலா பண்ணீங்க 1.5 லட்சம் வேணும் ஹெட்ஜிங் பண்ணாம.
ஸோ இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். 3 lakhs வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளார எப்படியும் சேர்த்தணும். சேர்த்து போனஸ் கினஸ் கம்பெனியில் கொடுத்தாங்கன்னா சேர்த்துவோம். சேர்த்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆப்ஷன் பையிங் மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம்னா பண்ணலாம், சக்ஸஸ் ஆகலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா சக்ஸஸ் ஆகலாம். பட்டு ஆப்ஷன் செல்லிங்கும் வச்சுக்கிறது நல்லது. நிறைய எனக்கு தெரிஞ்ச சேஃப் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆப்ஷன் பையிங் அண்ட் ஆப்ஷன் செல்லிங் ரெண்டுமே பண்ணுவாங்க. ஆப்ஷன் பையிங் 20% பண்ணுவாங்க, ஆப்ஷன் செல்லிங் 80% பண்ணுவாங்க. ப்ராஃபிட் கம்மியாக வந்தாலும் அவங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும் ப்ராஃபிட். ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி வந்து அதிகம், ரிஸ்க் அதிகம், ப்ராபபிலிட்டி அதிகம். நம்மளது ரிஸ்க் வந்து கம்மி ஆப்ஷன் பையிங்கில், ப்ராபபிலிட்டி கம்மி. புரிஞ்சுங்களா? அதான் டிஃப்ரென்ஸ் ஆப்ஷன் பையிங் செல்லிங். வின்னிங் பர்சன்டேஜ் நம்மளது ஆப்ஷன் பையிங்கில் கம்மி, அவங்களது ஆப்ஷன் செல்லிங்கில் அதிகம். ஆனால் ரிஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப அதிகம், நம்மளது ரிஸ்க்கு கம்மி. நம்ம போட்ட கேபிட்டல் அமௌண்ட் மட்டும்தான் போகும், அவங்களுக்கு கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு மேலேயே போகும். ஓகேங்களா? ப்ரோ டெலகிராம்ல ஒருத்தர் ஃபாலோ பண்றான்னு சொன்னீங்கல்ல ப்ரோ, மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு. என்னது அது என்ன சேனல் ப்ரோ? சேனல் ட்ரேட் வித் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு யூடியூப்ல. ஓகே ஓகே. அவர் போனீங்கன்னா எதுவும் சொல்லியிருப்பாரு, கடைசியில் கோர்ஸில் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாரு. ஜாயின் பண்ணிக்கங்க, நல்லா இருக்கும். 8000 ரூபா கேட்பாரு. இல்ல ப்ரோ, இப்போதைக்கு கான்செப்ட் புரியாம அங்க போனோம்னா சிரமமாயிடும் bro. கான்செப்ட் சரி தான் நான் வராது. சொல்லி கொடுத்த